அனைவருக்கும் வணக்கம். அப்பா, இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. மருத்துவமனையில ஆய்வு மேற்கொண்டாரு. அங்க இருக்க ஊழியர்களை வேலை நீக்கம் செஞ்சாரு. இப்போ இங்க வந்து கோயிலுக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்க அவர்கிட்டயே லஞ்சம் வாங்கி பிடிபட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விளக்கம் கருதி கேட்டிருக்காரு. சிறப்பா செயல்படுற மாதிரி தெரியுது. இது என்ன அது அதாவது கமல இப்போ இப்ப இந்த விஷயத்துல நம்ம எந்த இடத்துல தப்பு அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோவேன், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு மருத்துவமனையில போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆய்வு செஞ்சுட்டு இந்த டிராலி தள்ளுவாங்களா, பேஷண்ட் வயசான பேஷண்ட் வந்தா திருட்டு போறது, ஸ்ட்ரக்சர் திருட்டு போறவங்க எல்லாம் வந்து அவங்க எப்பயுமே அரசு மருத்துவமனைகளை 50 கூட 20 கூட 30 கூட 50 100 200 வாங்குறாங்க. அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமா மருத்துவமனைகள்ல இருக்குது. அவங்க தள்ளிட்டு போறோம், எனக்கு கூட தரக்கூடாதான்னு சொல்லி அவங்க வாங்குறாங்க. அது தவறுதலம் மேல சரின்னு சொல்லுவேன். இப்ப இது ஆய்வு செஞ்சு அமைச்சர் கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேல உடனே நடவடிக்கை, பணியிடை நீக்கம், சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, நல்ல விஷயம் தான்பா, இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணோம், அப்பதான் ஏழை மக்கள் பாதிக்கப்படாம இருப்பாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு இந்த செயலுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம். தமிழக வெற்றி கழக அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வாழ்த்து சொல்றோம். ரெண்டாவதா எங்க சிக்கல் வருதுன்னா, அவர் வந்து பழனி கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போய் ஆய்வு மேற்கொள்ள போறாரு. திருச்செந்தூர் கோயில், பழனின்னா அங்க பழனி நினைச்சாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் ஆய்வுக்கு போறாரு. அப்போ ஒரு இடத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ஆய்வுக்கு போறாரு. நம்ம அமைச்சர்னு சொல்லாம போனா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்ட்டு போயிருக்கிறாரு. ஒரு 4000 ரூபாய் சிறப்பு தரிசனமா உள்ள கூட்டு போறவா, ஒரு 4000 ரூபாய் விட்டு அப்படின்ட்டு அவர் 1000 போய் கூட்டிக்கு அமைச்சிருக்காங்க. அவரு 4000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அமைச்சருங்கிறது அவர் வெளிப்படுத்திருக்காரு. இப்போ இவங்க மேல அவங்க உடனே அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். 4000 ரூபாய் வாங்கின அர்ச்சகர் ஆதாரத்தோட அமைச்சர் கையாலேயே மாட்டிட்டாங்க போது அவரோட நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குறாங்க. அந்த செய்தி ஊடகத்துல வந்த உடனே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கல, விளக்க கடிதம் தான் எழுதி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நாம கேக்குறோம், இந்த விளக்க கடிதம், இந்த விளக்கண்ட கடிதம் எல்லாம் ஏன் அந்த மருத்துவமனை பணியாளர்கிட்ட கேட்கல? அவங்கள 200 ரூபாய் 100 ரூபாய் கேட்டாரு, வாங்கினாருன்னா சஸ்பெண்ட். அதே பிராமணர்கள் தவறு செஞ்ச உடனே மன்னிப்பு கடிதம் செய்தி வெளியே வந்துச்சு சொன்னா, அது மன்னிப்பு கடிதம் இல்லைங்க, விளக்க கடிதாங்க. சரி, விளக்க கடிதம் கொடுத்தா மறுபடியும் அடுத்த நாள் இதே வேலையை செய்ய மாட்டாங்க. விளக்கு கடிதம் கொடுத்தா அவர் சஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அப்ப எதுக்கு நீ விளக்கு கடிதம் கேட்கறன்னு? அப்ப போன மருத்துவ பணியாளர்கிட்ட விளக்கு கடிதம் கேட்காத ரமேஷ் அவர்கள் அர்ச்சகர்கிட்ட விளக்கு கடிதம் கேட்கிறாரு. அப்போ அதுதான் வந்து சொல்றோம், இதுதான் நம்ம சனாதானம் சொல்றோம். மனு தர்மம் நம்ம இருக்குல்ல, அந்த வகையெல்லாம் படிச்சுன்னா அது இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு தண்டனை இருக்கும். சாதாரண மக்கள் ஒரு திருட்டானா ஒரு தண்டனை இருக்கும். அதே பிராமணன் திருட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை மன்னிச்சு விட்டுருணும். அவனுக்கு ஒரு கோயில 3 வாட்டி சுத்தி வர தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மொக்கையா இருக்கும். சோ அதைதான் இந்த தாயக்கா பின்பற்றுறதுன்னு ஒரு விமர்சனம் வந்த பின்னாடி உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப நம்ம நடவடிக்கை எடுத்தது கடைசியா எடுத்துட்டாங்கிறதுலயும் மகிழ்ச்சி தான். ஆனா இது முன்கூட்டியே ஆரம்பத்திலேயே இது 5 வருடமும் நம்ம இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இருக்கணும். நீங்க வேற குறை சொன்னா வேற உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. முறை வந்து இதே மாதிரிதான் ஒரு ஜோதிடரை வந்து பதவியில உட்கார வச்சாங்க. அவரை வந்து நம்ம எல்லாருமே கண்டிச்ச உடனே மறுபடியும் அவர் பதவி விட்டாங்க. உடனே எல்லாரும் பதவி விட்டு இறக்கிட்டாங்கன்றது மட்டுமே தான் சிறப்பா பேசினாங்களே தவிர, அதை மட்டும் தான் ஒரு பெரிய செய்தியை பேசினாங்க தவிர, இதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் பதவியை கொடுத்து உட்கார வைக்கிறாங்கல்ல, அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. அதை பத்தி பேச மாட்டாங்க. சரிப்பா, இப்போ அமைச்சர்கள் நிறைய இடத்துக்கு ஆய்வுக்கு போறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. இதையே நம்ம எல்லாரும் விமர்சிக்கணும். இது ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துட்டு அவங்க மேலும் அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டு போலாம்ல. இல்லப்பா, இப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, உண்மையாலுமே வந்து தாவேக்காவுடைய அமைச்சர்கள் யாருக்குமே அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு நிர்வாகத்துல பணிபுரிந்த அனுபவம் இல்லை. குறைந்தபட்சம் அது சார்ந்த நாலேஜாவது இருக்கணும். அப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா, அவங்களை குறையா சொல்ல, அவமானப்படுத்துற மாதிரி பேசல. அவங்களுக்கு அது சார்ந்த புரிதல் நாலேஜ் இல்லை. அப்படிங்கும்போது இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீ முதல்ல நீங்க ஒரு துறைக்கு அவங்களே ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காங்கும் போது அதை எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதாவது கால அவகாசம் ஒரு விட புரியுற மாதிரி சொல்றேன்.
இப்போ தாவேக்காவுல நிறைய தப்பு பண்றாங்க நம்ம விமர்சனம் பண்ணும் போது உடனே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா புதுசா வந்துருக்காங்க அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருமா போத பழகுவாங்க உடனே எதுக்கு கடினமையான விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்னா உனக்கு தெரியல அப்படின்னா முதல்ல நமக்கு தெரியலன்னு முதல்ல நீ ஒத்துக்க. நமக்கு இது துறையில அனுபவம் இல்ல. அப்போ ஒரு துறையில ஒருத்தர் ஆய்வு மேற்கொள்ள போறான்னா அந்த துறை சார்ந்து A to Z ஒருத்தருக்கு தெரியணும். அவன் தான் அந்த துறையில போய் ஆய்வு செய்ய முடியும். இப்போ நான் ஒரு ஆய்வக படிச்சிருக்கேன். என்ன ஒரு லேபுக்கு கூட்டு போறாங்க. இந்த லேப் எல்லாமே கரெக்டா செக் பண்ணுங்கன்னு கூட்டு போறாங்கன்னா ஒரு லேபுனா என்ன, அந்த லேப்ல காலையில எப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு லேப என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, செல் கவுண்டர் எப்படி மெயின்டைன் பண்ணும், செமி அனலைசர் எப்படி மெயின்டைன் பண்ணும், ஃபுல்லி அனலைசர் எப்படி மெயின்டைன் பண்ணும், ஒரு டெக்னீஷியன் ஒரு 15 வருஷம் அனுபவம் தெரியும். ஒரு லேபுக்குள்ள போனா என்னப்பா செமி வச்சிருக்கீங்களா, செமி என்ன பண்ணீங்க, ஃபுல்லி வச்சிருக்கீங்க, காலையில QC போட்டீங்களா, கேள்வி எப்ப பண்ணீங்க அப்படின்னு இந்த விஷயத்த நான் கேட்பேன். அந்த லேபுக்காரன் கொடுப்போம். ஓகே, அப்போ இதெல்லாம் நான் பேசணும், இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னா எனக்கு தெரியணும். புரியுதா? அப்போ தாவேக்கா சார்ந்த அமைச்சர்கள் யாருக்குமே எந்த துறை சார்ந்த அனுபவம் இல்ல, அது சார்ந்த இதுவும் இல்ல. இது குறையா மட்டும் இல்லாம அது நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியுது. புரிஞ்சுக்க முடியுது, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. இப்போ ஒரு நம்ம சேலத்துல இருக்கோம், நம்ம சேலம் அமைச்சர் பார்த்திபன் பத்தி பேசிடுவோமே. இப்ப அவரு போய் 2-3 இடங்கள்ல ஆய்வுக்கு போய் பேசுனது எல்லாமே வைரல் ஆயிருச்சு. அவரை ஒரு கேலி பொருளா மாற்றி விமர்சனங்கள் கடுமையா வருது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல பஸ்ல பேருந்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை கேட்டா ரிசர்வ் பண்ணு வந்துட்டாங்க, அன்ரிசர்வ் பர்சன் வந்துட்டாங்க. அதான் ரிசர்வ் பண்ணவங்களே இறக்கி விட்டுட்டு நான் அன்ரிசர்வ் ஏற்றி விட்டுட்டேன் அப்படின்றாரு. இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் என்ன பண்ணேன்னா ரிசர்வ் பண்ணலாம் ஓரம் நீங்க போங்க, வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட நிறுத்திட்டு அன்ரிசர்வ் நீங்க வண்டியில போது நீங்க போங்க அனுப்பிச்சு விட்டா. அதான் நீங்களா எதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ இந்த போக்குவரத்து துறை சார்ந்து உங்களுக்கு எத்தனை பேருந்து இருக்கு, என்னென்ன எப்படி இருக்கு. இப்ப அவருக்கு அந்த வால்வோ பஸ் ஏதோ ஒரு பேருந்து சம்பந்தமா பேசுறது கூட அவருக்கு தெரியல. ஆமா, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தெரியல. ஒண்ணு இதை பத்தி பேசுங்க, கவர்மெண்ட் பத்தி பேசுங்க. வால்வோ பஸ்னா பிரைவேட் போய் கேளுங்க அப்படின்றாரு. அதாவது கவர்மெண்ட் எடுத்து பண்ணுதுன்றது தெரியல, அறியாம இல்ல. வால்வோ பஸ் பத்தி தெரியல. அப்ப நாம என்ன சொல்றேன்னா இப்ப முதல்ல நீங்க இந்த துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இந்த துறையில அமைச்சர் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க கத்துக்கணும். முதல்ல போக்குவரத்து துறையில கடந்த 10 ஆண்டுகளாக எத்தனை அரசாணைகள் போடப்பட்டிருக்கு, அந்த அரசாணைகள்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன கொடுக்காம விட்டுருக்காங்க, எத்தனை நடைமுறையில இருக்குது, எத்தனை நடைமுறையில இல்ல. இந்த சேலத்துல எங்க பஸ் டிப்போ எங்க இருக்கு அங்க போங்க, அங்க ஒரு 15 நாள் போங்க, ரெகுலரா போங்க, போய் பஸ் டிப்போ எப்படி எங்குது, என்ன லெட்ஜர் மெயின்டைன் பண்றான், என்ன சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கான், ஒரு ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு அங்க முதல்ல கேட்டு கத்துக்குங்க. IPS இருக்காங்க, அவங்களோட சஜஷன் கேளுங்க. ஒரு 3-4 மாசம் உங்க துறை சார்ந்து மட்டுமே வேலை செஞ்சு இந்த அமைப்பு எப்படி இயங்குது, முதல்ல இந்த அமைப்பு என்னென்ன இருக்கு அது எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு 3 மாசம் நீங்க கத்துக்கிற மனநிலையில வேலை செஞ்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆய்வுக்கு போகணும். உங்களுக்கே ஒண்ணுமே தெரியாது, நீங்க டைரக்டா ஆய்வுக்கு போனீங்கன்னா அப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் எது மொக்க வாங்குற மாதிரி ஆயிடும். அப்போ நாம சாதாரண பொதுமக்களுக்கே தெரியுற விஷயம், தெரியலனாலும் பிரச்சனை இல்ல, கத்துக்கலாம்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். கத்துக்கலாம், நல்ல விஷயம் தான். இன்னொன்னு நீங்க கத்துக்க போகும்போது ரீல்ஸ் போடணுங்கிற மனநிலையில அவசியம் இல்ல. இப்போ எல்லாம் தெரிஞ்சு நீங்க ஆய்வுக்கு போயிருந்தா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, புதுசா வந்திருக்கீங்க, அப்ப போறீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஆய்வுக்கு போனா கூட ஓகே போங்க, ஒரு உங்க ஆர்வம், நீங்க உங்களை போகணும்னு சொல்ற உரிமை யாருக்கு இல்ல. ஆனா இந்த மாதிரி ரீல்ஸா எடுத்து உங்களுக்கு தான் நெகட்டிவிட்டி ஆகுது. ஒரு அமைச்சருக்கு இது கூடவே தெரியலையா அப்படின்னு எத்தனை அமைச்சர் கேள்வி பொருளாகும். இப்ப அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு தொழில்துறை அமைச்சரா இருந்துகிட்டு பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பிசினஸ் மேன்ஸ்ல ஒரு வர சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் அடுத்த கட்டமா இது பண்ணுங்க, நாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம், லோன் வேணும்னா தரோம் சார், இந்த ஸ்கீம்ல தரோம் அப்படின்னு பேசி தொழில் முதல்ல இருக்கிறது ஒரு ஒரு வகை. அப்படிதான் எல்லாரும் பண்றான், உலக வழக்கம் அதுதான். இவங்க என்ன பண்றாங்க, உட்காந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் ஒரு 20-25 கட்டு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது அனுபவம் ஆகிறது. நீங்க அனுபவம் நீங்க ஆகிறதுங்கிறதே நீங்க
பொதுவெளியில வைக்கக்கூடாது. ஆ, ஆ. அனுபவப்படுறங்கிறது பொதுவெளியில வைக்க கூடாது. நீங்க உங்க அறிவை பெருக்கி அனுபவம் ஆயிட்டுதான் நீங்க அதுக்கப்புறம் தான் பொதுவெளியில வந்து இந்த தொழில் இப்படிலாம் இருக்கு அப்படி ஆய்வு பண்றேன் இது சரி பண்ண போறேன்னு சொல்லணும். அதுவும் ஒரு ஆய்வை வந்து நீங்க ஒரு பெரிய விளம்பரமா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு தீர்வை நான் ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டேன்றத விளம்பரம் பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம், எல்லாரும் வரவேற்கலாம். அது சொல்லலாம். நான் ஆய்வுக்கு போறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம்ன்றதே இங்க புரிய மாட்டேங்குது பல பேருக்கு. அது இந்த ஒரு புது விளக்கம் நல்லா கொண்டுப்பாங்கல்ல, அது மாதிரி இப்ப அவங்க புதுசா முதலமைச்சர் ஆயிருக்காங்க, கமல புதுசா அமைச்சர்கள் ஆயிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஐயோ இப்ப நம்ம முதலமைச்சர் நம்ம அமைச்சர் ஆயிட்டுமே, அவன் இப்ப நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்றதுல விவேக் சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்ப டான் ஆயிட்டு என்ன பண்ணோம், இந்த பக்கம் வீட்டுல 4 வண்டி போ, இந்த பக்கம் வீட்டுல 4 யூட்டன் போட்டு திரும்பி வரீங்க, ஆமா என்னை ஏன்டா அலைகழிக்கிறீங்க, ஒரு டான்னா இப்படி சுத்தி வரணும் அப்படிமா. அந்த மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டு நாம அமைச்சர் ஆயிட்டோம், எப்படியாவது நம்ம அப்புறம் ரமேஷ் ஒரு ஆய்வு போயிட்டோம்னா நான் ஒரு ஆய்வு வரேன் அப்படின்னு வேண்டி படிச்சுக்கிட்டு ஆய்வு போராட்டத்துல போட்டியில இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆய்வு போட்டியில இருக்காங்க. ஆய்வு போட்டி வந்து அது கேலி. இதுல அதாவது ஆய்வு முன்னெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு அமைச்சர் வராரு, ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அரசு அலுவலக இன்ஸ்பெக்ஷன் வரானவே எல்லாம் பயப்படுவாங்க. இப்பெல்லாம் அது ஒரு கேலி சித்திரமா என்டர்டைன்மெண்டா மாறிதான் நமக்கு வருத்தமா இருக்கு. தொடர்ச்சி அப்படியே பண்ணா மக்கள் உங்க மேல இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்ட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா வெளியே வந்து நாங்க அப்படிலாம் போடலீங்க, மாரியம் சத்தியமா நான் விஜய்க்கு ஓட்டு பண்ணி கேட்கவே இல்லை. அரசாங்கத்து மேல இருக்க மரியாதையை இவங்களே குறைச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் கமல, இப்போ இந்த 20 நாள்ல ஏகப்பட்ட பெண்கள் கற்பழிப்பு, கொலை நிறைய நடந்துருச்சு. இல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நேரத்துல முதல் கையெழுத்து போட்டார் இல்லையா சிஎம் விஜய் அவர்கள், முதல் 3 கையெழுத்து போட்டார்ல, அதுல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு போட்டார்ல, அதோடைய கூட்டம் வந்து நேற்று நடைபெற மாதிரி இருந்துச்சு. சரி, அதோடைய துவக்க விழா சிங்கப்பெண் அதிரடி படையை துவக்கி வைக்கிறதுக்கு விஜய் நேற்று வர மாதிரி இருந்துச்சு. ஆனா நிகழ்வு ரத்தாயிடுச்சு. இது ஆல்ரெடி ஒரு முறை ரத்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, 7 ரத்தம் சொன்னாங்க. நேற்று மறுமுறை ரத்தம் இருக்கு. இப்போ எதனால ரத்தாச்சுன்னு பார்த்தா, முதலமைச்சர் விஜய் அவர்களால அந்த நிகழ்வுல பங்கேற்க முடியாதனால இன்னொரு நாள் ரத்து பண்ணிட்டாங்க. ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா அவருக்கு, பகுத்தா ஏதாவது போகுதா, காய்ச்சலா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா, பெரிய போராட்டத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண போயிட்டாரா, ஏதாவது மக்களை பார்த்து ஏதாவது கேட்க போயிட்டாரா? அப்படிலாம் விட்டுட்டு வெளியே வர மாட்டாரு, ஊருக்கே தெரியும். என்ன செஞ்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னா, அவருடைய பிஆர் கார்ல ஜெகதீஷ், ரூட் ஜெகதீஷ், ரூட் ஆபீசர், அவருடைய வீட்டுல ஒரு திருமண ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குடும்ப விழா. அந்த விழாவுக்கு ரகப்பை வசம்னு கேள்விப்பட்டேன். அப்படி நாம டிப்பா போகல, ஒரு குடும்ப இல்ல விழா அப்படின்னாங்க. அந்த இல்ல விழாவுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வந்தாவா போய் அட்டன் பண்ணதுனால சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை துவங்கி வைக்க அவரால் போக முடியல. அதுக்கு என்னப்பா அவசியம் இருக்குது? இப்ப அவ்வளவு அவசரம் என்ன இருக்குது? இதுதானே முக்கியமான விஷயம். எத்தனை ரேப்பு அதனால என்ன, அது பொறுமையா ஓபன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை நம்ம ரூட் ஜெகதீஷ் முதலமைச்சரா உட்கார்றது. எத்தனை ஃபேக் அக்கவுண்ட்ல வந்து எவ்வளவு உதவி இருக்காரு அவருக்கு பாக்க. அது மறைமுகமா இருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு, அந்த அளவுக்கு மறைமுகமா இருந்து செம்ம சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு இல்லாத உரிமையா, அதனால அவரை பார்க்க போயிட்டாரு. நீங்க என்ன 5 வருஷம் இருக்கு, 5 வருஷமும் இந்த ரூட் ஜெகதீஷ், அப்புறம் நம்ம அடுத்து லாட்ரி மார்டின் குடும்பம், அவங்களுக்கு நீங்க சேவை செஞ்சீங்களாவே இந்த வருஷம் 5 வருஷம் போயிடுன்னு நினைக்கிறேன். சிறப்பா சேவை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.